ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை களிங்க கரூர் ஸ்டைல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 400 கிராம் 5020 புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கணும். இங்கே கரூர் சைட்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். புழுங்கல் அரிசியில் தான் நாங்கள் களி பண்ணுவோம். இது வந்து மாங்கல்ய நோம்பிக்காக செய்கிறது. கிரைண்டரில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய், இதை வந்து ஒரு ஸ்பூன் நெய்யில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 1/2 கிலோ வெல்லம் கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு. இதை வந்து தூசு இல்லாமல் நல்லா இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூடு பண்ணி கரைச்சி விட்டு அதை எடுத்துக்கிட்டேன். இதை அந்த தேங்காய் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளேயே போட்டுக்கிட்டேங்க. இதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இது வந்து 1/4 டம்ளர், இது 1/4 கிலோ வரும். வந்து இது நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கணும் மாவை. அப்புறமா அந்த தண்ணி சூடானதுக்கு அப்புறமேட்டு இப்படியே ஊற்றி கட்டி இல்லாமல் மெதுவாக கிளறணும். ஓரளவு அது வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காயும் வெல்லத்தையும் இதில் ஊற்றிடணும். ஊற்றியும் நல்லா கிளறணும். சிம்மில் வச்சே பண்ணணுங்க. ஏன்னா கட்டி பிடிச்சிரும். இதுக்கு 2 ஸ்பூன் கீ விட்டுட்டேன். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறணுங்க. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும், அதான் பதம். கடைசியாக 1 ஸ்பூன் கீ விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், நம்ம களி ரெடி ஆயிடுச்சு. இது நாங்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து நைட்டு தான் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம். வெளியே நிலா வந்துருச்சான்னு நிலாவை பார்த்துட்டு தான் நாங்கள் திருப்பியும் வந்து பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்சு வச்சதெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கயிறு கட்டிப்போம், மஞ்சள் கயிறு. விளாட்டா சொல்லுவோம் ஹாப்பி புருஷா நோம்பின்னு. இது ஆக்சுவலாக மாங்கல்ய நோம்பி. அவ்வளோதான், படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. தேங்க்யூ. Please subscribe our channel.